முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய அமர்வுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பார்த்தோம்னா, இப்ப ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க. ஆகஸ்ட் மாதத்துல நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொடக்கத்துல எண்ணிக்கை சொன்னதுக்கும் தற்போது இருக்கக்கூடிய ஆனுவல் பிளானுடைய பிஜிடி எண்ணிக்கையும் ரொம்ப மிக அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு தெரியுது. இதே மாதிரி நோட்டிபிகேஷன் வரும்போது இதனுடைய எண்ணிக்கை இன்னும் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில நீங்க இப்ப தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கீங்க. இதுல குறிப்பா யூனிட் 1 அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்றதுல எல்லா சப்ஜெக்டும் எழுதக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் எழுதுவாங்க. இதுல 30 மார்க்கு நம்மளுக்கு கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இருக்கும். இது பத்தியான நிறைய வீடியோக்கள் யூனிட் வைஸா நம்ம நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அமர்வுல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது இது யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அதாவது தரமான கல்வி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அளவுலையும் சரி, மாநில அளவுலையும் சரி, இந்தியாவுல எப்படி ஒரு தரமான கல்வி கொடுக்கப்படுகிறது அப்படின்ற அடிப்படையா அந்த கோர் கான்செப்ட் அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த வினாக்கள் கேட்பாங்க. ஏற்கனவே நம்மளுடைய 4 பில்லர்ஸ், அதாவது யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பில்லர்ஸ் எஜுகேஷன்ல எந்த கோர் கான்செப்ட் இது வரணும் அப்படின்ற அடிப்படையில அவங்க 4 பில்லர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை பற்றியானதை கடந்த வகுப்புல நம்ம விரிவாவே பார்த்தோம். அந்த அடிப்படையில தான் பல வினாக்கள் மையமா வச்சு கேட்பாங்க. ஸோ இப்ப தமிழ்நாடினுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றதான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு இதனுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய அந்த கட்டமைவுல இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை விட தமிழ்நாட்டுல குறிப்பா மோஸ்ட் வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டு எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது மோஸ்ட் வெல் எக்ஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம், ஒரு நிலையான ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்டது எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல மாநிலங்கள்ல இருந்தாலும் கூட அதுவும் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல இது அதிகமா இருக்கு அப்படின்றதான். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா வித் எ ஸ்ட்ராங் எம்பசைஸ். ஏன் வெல் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அதாவது பிரைமரியில தொடங்கி ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை வசதிகளுமே இங்க அதிகமா இருக்கு அப்படின்றதான். குறிப்பா எழுத்தறிவு, லிட்ரஸி, எம்பசைஸ் ஆன் லிட்ரஸி, எழுத்தறிவு, பிரைமரி தொடக்க கல்வி, செகண்டரி இடைநிலை கல்வி, ஹையர் எஜுகேஷன். ஸோ இதுல நம்ம அதிகமாகப்படியான கான்சன்ட்ரேட் பண்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்றது மோஸ்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு இதா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த வெல் எஸ்டாப்ளிஷ்டு இருக்கு அப்படின்னா, இந்த நிலையை கொண்டு வர்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நிறைய கொள்கைகள் அவங்க பாலிசி மேக்கர்ஸ் பாலிசி வச்சிருக்காங்க. இந்த பாலிசினாலதான் நம்ம உருவாக்கும் போது இந்த கல்வியினுடைய குவாலிட்டியை நம்மளால அச்சீவ் பண்ண. அப்ப குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அச்சீவ் பண்றதுக்காக பல்வேறு விதமான கொள்கைகளை தமிழ்நாடு பின்பற்றுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அந்த கொள்கை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அது மட்டும் இல்லாம இன்க்ரீஸ் தி அக்சஸ்னா ஈஸியா அந்த கல்வியை அணுகக்கூடியதா இருக்கும், ஈஸியா அணுகக்கூடியதாகவும் இருக்கணும். அண்டு என்ஹான்ஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா எந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தளவு பக்காவா இருக்கணும். அப்ப அதுக்கான பைனான்சியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த வெல் என்விரான்மெண்டல் சக்சஸ், டீச்சர் பீப்புள்ஸ் ரேஷியோஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானதா இருக்கும். அப்ப இவங்களுடைய பாலிசி எல்லாமே எப்படிப்பட்ட பாலிசியா தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குவாலிட்டி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஈஸியா அக்சஸ் பண்றதுக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்ப லிட்ரஸி அப்படின்னு பார்க்கும்போது, எழுத்தறிவு அப்படின்னு பார்க்கும்போது, இது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தமிழ்நாடு ஹேஸ் ஏ ஹையர் லிட்ரஸி ரேட் கம்பேர் டு தி அதர் இந்தியன் ஸ்டேட்ஸ். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய லிட்ரஸி ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2011 படி, அதாவது 2011 தான் கடைசியா மொத்த லிட்ரஸி ரேட் என்னுடைய சர்வே நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி 2024 சர்வே வந்திருக்கணும். ஆனா அது அதனுடைய சர்வே இன்னும் முடியல. அதை பத்தியான கான்செப்ட் என்ன வெளியிடப்படப்படல. ஆனா 11th படி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏற்கனவே பிஜிடிஆர்பில ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுடைய லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, பெண்களுடைய லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கு, அதே மாதிரி ஓவராலா தமிழ்நாட்டில் என்ன லிட்ரஸி ரேட் இருக்கு அப்படின்றத ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பில எஜுகேஷன் மெத்தடாலஜியில கேட்டிருக்காங்க. இப்ப கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2011 படி தான் நம்ம இதை பார்க்க போறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் கவர்மெண்ட் எஃபோர்ட், அதாவது தொடர்ச்சியான கவர்மெண்ட் எஃபோர்ட். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதோட இந்த கல்வியை விடல, ஆனா தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த
ஹையர் லிட்ரஸரி ரேட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்டெடியான ஒரு நிலையான ஒரு லிட்ரஸரியை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னாங்க கண்டினியூஸ் கவர்மெண்ட் எஃபோர்ட். தொடர்ச்சியான அரசினுடைய முயற்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹேவ் ரிசல்டன் இன் எ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் லிட்ரஸரி ரேட். இது வந்து ஒரு நிலையான எழுத்தறிவு அப்படின்ற ஒரு அந்த லிட்ரஸரி லெவலை கொண்டு வர்றதுக்கான இதை வந்து கவர்மெண்ட் தொடர்ச்சியா கண்டினியூவா எஃபோர்ட் எடுக்கிறாங்க. வேரியஸ் பாலிசிஸ் மூலமா அதை கொண்டு வர்றாங்க. அடுத்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் என்னென்ன இப்ப குறிப்பா வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அதாவது இந்த மாதிரி ஸ்டடி லிட்ரஸரி ரேட் கொண்டு வரதுக்காக அப்ப மாணவர்களை பள்ளிக்கு வர வைப்பதற்காக காமராஜர் வந்து எப்படி சத்துணவு திட்டத்தையும் எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சர்ஜஸ் நம்ம பிரைமரி, அப்பர் பிரைமரி, அதே மாதிரி செகண்டரி, ஹையர் செகண்டரிக்கு, அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு எந்த மாதிரியான ஊக்குவிப்பை வந்து தமிழ்நாட்டுல பண்றாங்க அப்படி அதனாலதான் வந்து உங்களுக்கு மாணவர்கள் வருகக்கூடிய எண்ணிக்கை அதிகரிது, டிராப் அவுட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறது அது ஒரு காரணம். அதனாலதான் லிட்ரஸரி ரேட் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு ஒரு காரணம். அப்ப மிட் டே மீல்ஸ் மதிய உணவு திட்டம், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க. 6 to 12 வரைக்கும் வந்து ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க. அண்ட் இன்சென்டிவ் ஃபார் கேர்ள்ஸ், அது குறிப்பா வந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து கல்லூரி ஹையர் எஜுகேஷன் வரும்போதும் பெண்களுக்கான ஊக்கத்தொகை, அதே மாதிரி மாணவர்களுக்கான தமிழ் படித்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையும் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மூலமா வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, மாணவர்கள் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து அதிகப்படுத்துறாங்க, மாணவ மாணவிகளுடைய ரேஷியோ. ஸோ இப்போ 1951 இருந்து நீங்க 2011 வரைக்கும் இதனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாடுல நம்ம பார்ப்போம். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 2011 உங்களுக்கு வந்து லிட்ரஸரி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பின்னாடி இருந்து வரும். இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாப்புலேஷன் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு ரெண்டு விதமா கேட்பாங்க. ஒன்னு வந்து டோட்டல் லிட்ரஸரி அப்படின்னு ஒரு இயரை கொடுத்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு அப்படின்னு. இப்ப லிட்ரஸரி ரேட்டை பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் பேப்பர் சென்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட்டை தான் கேட்பாங்களே தவிர ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம லோ ரேட்ல தான் இருக்கிறோம். இப்ப தொடக்கத்துல பாருங்க 1951 நம்ம வந்து என்ன லிட்ரஸரி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 20.80, 20.80 தான், சாரி 20.80 தான் நம்ம இருக்கோம். 20.80 தான், 20.80 தான் நம்மளுடைய டோட்டல் பெர்சன்டேஜ், லிட்ரஸரி ரேட்டினுடைய பெர்சன்டேஜ். அது 1961 எப்படி வருது பாருங்க, 36.39, அதாவது 36.39. அடுத்து பார்த்தோம்னா 71 சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா 45.40. கிராஸ்ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இந்த இந்த ஸ்டெடியை தான் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து ஸ்டெடியா கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து இடையில குறைஞ்சாங்க பாருங்க. முதல்ல 20ல இருந்து 36 வந்திருக்கு, 36% இருந்து 45% வந்திருக்கு, 45% இருந்து 54.39, அதாவது 54.39% வந்திருக்கு. அடுத்து வந்து 1991 பார்த்தோம் அப்படின்னா 62.66% வந்திருக்கு. அடுத்து 2001 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 73.47 அந்த லிட்ரஸிக்கு வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட் 2011 தான் கடைசியா இருக்கக்கூடிய சர்வே. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடுடைய இது வந்து 80.09%. அப்ப இதுதான் வந்து இது வந்து நீங்க வந்து இந்தியா அளவுல நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹையஸ்டா இருக்கும். ஸோ இந்தியா அளவுல டோட்டல் லிட்ரஸரி ரேட் அப்படின்னு நீங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல பாருங்க, இந்தியா அளவுல டோட்டல் லிட்ரஸரி ரேட் அப்படின்றது நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 74.04 தான். ஆனா 74.04 வந்து இந்தியாவினுடைய லிட்ரஸரி ரேட்டும். ஆனா இந்தியாவோட லிட்ரஸி ரேட்ல பார்க்கும்போது நம்ம வந்து அப்ப இதை விட என்ன பண்றோம், ஹையரா இருக்கும் டோட்டல் லிட்ரஸி. இது ரெண்டுமே நமக்கு முக்கியமானது. இது இந்தியாவுடைய டோட்டல் லிட்ரஸரி ரேட், இது வந்து தமிழ்நாடுடைய லிட்ரஸரி ரேட். அப்ப அதே வந்து இது மேல் ஃபீமேல் பிரிச்சு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேல் வந்து லிட்ரஸரியில வந்து அதிகமா இருக்காங்க பாருங்க, 86.77. அதே மாதிரி ஃபீமேல் வந்து லிட்ரஸரி ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 73.44% அப்படின்றது. இது ஏன் இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு, ஏன் ஃபீமேல் இந்த மேல் அப்படின்றதுல வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் வந்து பெண்களுடைய கல்வி வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கை வர்றாங்க செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும். அடுத்து செகண்டரி எஜுகேஷன் தாண்டி வரும்போது ஹையர் எஜுகேஷன் வரும்போது என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து மேலையும் ஃபீமேலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதிகமா வந்து ஆண்கள் வந்து வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை கூடுதே தவிர பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு அப்படின்றது. அதனாலதான் வந்து இந்த லிட்ரஸரி ரேட்டுடைய வேரியேஷன்ஸ் வந்து இந்த ரேஷியோல இருக்குது. ஸோ இப்போ நீங்க பாருங்க இயர் 1950 இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 வரைக்கும் நீங்க பாருங்க அதோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். 1950 படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் லிட்ரஸரி ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் டோட்டல் லிட்ரஸரி ரேட் எப்படி கூடியிருக்கு பாருங்க, டோட்டல் லிட்ரஸரி ரேட். அதுக்கடுத்து இதுல இருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு,
மறுபடியும் அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கேயாவது ஸ்லோப்பா இருக்கா? இல்ல. எந்த இடத்துலயுமே ஸ்லோப் கிடையாது. மறுபடியும் குறைஞ்சு கூடல அப்படின்னு வரல. இந்த ஸ்டெடி ரேட்டை தான் அதனாலதான் இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த லிட்ரஸி ரேட்ல பார்க்கும்போது நம்ம தெளிவாவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கண்டினியூஸ் கவர்மெண்ட் எஃபோர்ட் ஹஸ் ரிசல்ட் இன் தி ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் தி லிட்ரஸி ரேட். அப்ப ஸ்டெடியா லிட்ரஸி ரேட் கூட்டுறதுக்கான காரணம் அதுதான் சொல்றாங்க அவங்க. அடுத்து மிக முக்கியமானது வந்து நம்ம இந்த இந்த ஸ்டேட்டஸ் இந்த இதுபடியே நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெடி குரோத் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரிக்கே வந்து யாருடைய லிட்ரஸரி அதிகமா இருக்கு அப்படின்னா, நோட்டபிளி ரைஸ் இன் ஃபீமேல் லிட்ரஸரி அஸ் வேரியஸ் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் தி ப்ரொமோட் தி ஸோ எஜுகேஷன் அக்ராஸ் ஆல் தி செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இந்தியாவுடைய லிட்ரஸரி ரேட்டு. இது வந்து 2011 படி பார்த்தோம்னா டோட்டல் வந்து 74.04% வந்து ஓவரால் லிட்ரஸரி ரேட்டு. அதுல வந்து மேல் லிட்ரஸரி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 82.14 லிட்ரஸரி ரேட். அதே மாதிரி ஃபீமேலினுடைய பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 65.46%. அப்ப இதுவுமே பாருங்களேன் எப்படி இன்க்ரீஸ் 18ல இருந்து 28 வந்திருக்கு. 34, 43, 52, 64, அடுத்து 74. அப்ப கிராஜுவலா என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய லிட்ரஸரி ரேட்டுமே நீங்க 51ல இருந்து 2011 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கு, குறையல. ஸோ இது வந்து இந்தியாவினுடைய லிட்ரஸரி ரேட் வந்து 1951ல இருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு லிட்ரஸரி ரேட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோல் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ எப்படி என்ன கரண்ட் ட்ரெண்ட் அஸ்பர் வந்து 2011 வழி தான் பார்க்குறோம். இப்போ வந்து 2025 ஆக்சுவலா 2024லயே நம்மளுக்கு வந்திருக்கணும். பட் இன்னும் வந்து சர்வே வந்து இதாகல. அப்ப அஸ்பர் தி லேட்டஸ்ட் டேட்டா அப்படின்னா என்னது 2011 டேட்டா தான் நமக்கு லேட்டஸ்ட் டேட்டா. அந்த டேட்டா படி பார்த்தோம்னா தமிழ்நாடுடைய லிட்ரஸரி வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தோம் அட் அப்ராக்சிமேட்லி என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு? 82% இருக்கு அப்படின்றது. இது வந்து இந்தியாவுடைய லிட்ரஸரி ரேட்டை விட அதிகம் அப்படின்றது. அடுத்து பார்த்தோன்னா இந்த லிட்ரஸரி ரேட்டினுடைய இதை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்க யாரு மேல் அதிகமா இருக்காங்களா ஃபீமேல் அதிகமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இந்த லிட்ரஸரி ரேட் அமௌங் தி மேல் ஸ்லைட்லி ஹையர். மேல் வந்து ஆண்கள் வந்து ஸ்லைட்லி ஹையரா இருக்காங்க தென் தி ஃபீமேல்ஸ். பட் த ஜெண்டர் கேப் இஸ் நேரோயிங். ஜெண்டர் கேப் அப்படின்றது வந்து அதாவது வந்து ஆண் பெண் அந்த இடைவெளி இருக்கு, இல்ல பாலின இடைவெளி இருக்கு பாருங்களேன், அது குறைஞ்சிருக்கு. முதல்ல வந்து அதாவது பாலின இடைவெளி மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஜென்ரேஷன் கேப் ஜெண்டர் கேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட படிப்பை இவங்க இதுதான் படிக்கணும் இது படிக்க கூடாது அப்படின்லாம் கிடையாது. யார் என்ன வேணா படிப்பா, ஆண்கள் பெண்கள் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. என்ன வேணாலும் யார் வேணாலும் படிச்சுக்கலாம். சரியா? அந்த மாதிரி வந்து அந்த அந்த ஜென்ரேஷன் வந்து நேரோ குறுகிருக்கு, குறைஞ்சிருக்கு. குறுகிருக்கு நீங்க நேரோ அப்படின்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஜெண்டர் கேப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்கும். அடுத்து அர்பன் லிட்ரஸரி ரேட் சிக்னிபிகன்ட்லி ஹையர் தென் தி ரூரல். எப்பவுமே வந்து நீங்க அர்பனுக்கு ரூரலையும் கம்பேர் பண்ணும்போது ரூரலினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடியதனுடைய அவங்களுடைய லிட்ரஸரி ரேட்டை விட அர்பனுடைய பீப்புள்ஸ் நகரப்புறத்துல படிக்கக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு நகரப்புறத்துல படிக்கிறவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரூரல்ல இருக்கவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்றது கூட நிறைய தெரியல. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்குள்ள நிறைய தெரியுது. பட் இருந்தாலும் கூட அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அர்பன் வந்து அதிகமாகவும் ரூரல்ல இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுடைய லிட்ரஸி ரேட் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து குறைவா இருக்கு அப்படின்றதான். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி எஜுகேஷன், அதே மாதிரி செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். இதுல வந்து எப்படி வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு ஹஸ் தி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் பிரைமரி எஜுகேஷன். பிரைமரி எஜுகேஷன்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு நம்மகிட்ட இருக்கு. ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு வந்து பிரைமரி எஜுகேஷன் இருக்கு. வெல் எஸ்டாப்ளிஷ்டு நெட்வொர்க் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஏன்னா இந்த பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கறதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு நல்ல நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு வந்து பிரைமரி எஜுகேஷன்ல ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஸ்கீம்ஸ் லைக் அது இப்போ இந்த ஸ்கீம் அபாலிஷ் ஆயிருச்சு, எஸ்எஸ்சின்றது போய் ஆர்எம்எஸ்ஏ வந்துருச்சு. அது இடைநிலை கல்விக்கு வரும். இது வந்து பிரைமரிக்கு வந்ததுனால நான் இந்த இடத்துல பிரைமரியில நோட் அவுட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த பிரைமரி எஸ்எஸ்சி ஸ்கீம் வந்து ஏன் இந்த இடத்துல எஸ்எஸ்சி ஸ்கீம் நீங்க சொல்றீங்க சார் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி ஸ்கீம் தான். அந்த ஸ்கீம்ல தான் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவோம், சமக்கர சிக்ஷா அபியான் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சர்வ சிக்ஷா அபியான்றது வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. அது வந்து இப்ப அபாலிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எம்எஸ்ஏ ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் சொல்லி அது இடைநிலை கல்விக்கான கல்வியினுடைய தரத்தை. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த எஸ்எஸ்சிஏ வந்ததுக்கு பின்னாடி நிறைய வந்து பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி டீச்சர்ஸ்னுடைய குவாலிட்டி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் கொடுக்கக்கூடியது, ரெஃபரன்ஸ் கோர்ஸ் பண்றது, ஓரியன்டேஷன் கோர்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து அதிகமா இருக்கு.
அது மட்டும் இல்லாம ஆர்டிஇ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா கல்வி உரிமை எல்லாத்துக்குமே. ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் என்ன, கல்வி உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. எந்த வயசு வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய ஆர்டிஇ அப்படின்றது பார்த்தோம்னா 16 to 14 இயர்ஸ், 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுமே என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கும். ஸோ இது அடிக்கடி பிஜிடிஆர்மே கேட்கிறாங்க. ஸோ ஆர்டிஇ அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு, அதாவது சர்வ சிக்ஷா அபியானா இருக்கட்டும், இந்த ஆர்டிஇ இருக்கட்டும், இது எல்லாமே அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இவங்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க பிரைமரி லெவல்ல? இப்ப நம்ம பிரைமரி ஸ்கூல் லெவல்ல தான் பாத்துக்கிட்டோம். பிரைமரி ஸ்கூல் லெவல்ல டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் சாக் போர்ட் மெத்தட், சாக் போஸ்ட் தான். இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பாருங்க பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே இப்ப வந்து சில ஸ்கூல்ஸ்ல என்ன ஆகும்னா டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்கும். அவங்க நடத்தக்கூடிய எல்லாமே டிஜிட்டல்ல அப்படியே லைவா வந்து விசுவலா பக்காவா அவங்களுக்கு லேர்னிங் நடக்கும். டிஜிட்டல் கிளாஸ் ரூம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது ஒரு கிளாஸ் தனியா தொடங்கிருக்காங்க. எல்லா இதுலயுமே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றது. அப்ப இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இஸ் இன்க்ரீசிங். ஸோ அதிகப்படுத்திருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியம் வந்து அரசு பள்ளிகள்ல ஏற்படுத்துறதையும் சரி, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸையும் நம்மளுக்கு ஏற்படுத்துறதுலையும் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதிகமா. அடுத்து சேலஞ்சஸ், சில சவால்கள் நம்மளுக்கு இருக்கு. இந்த பிரைமரி எஜுகேஷனை இன்க்ளூட் செயல்படுத்தும் போது நம்மளுக்கு சில சவால்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன சவால்கள்? இட் இன்க்ளூட் தி இம்ப்ரூவிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டன்ஷன் அண்ட் ரெடியூசிங் தி ட்ராப் அவுட்ஸ். நம்ம வந்து ரிட்டன்ஷன், அந்த குழந்தைகளை தக்க வைத்துக் கொள்வதிலையும் அதே மாதிரி அந்த குழந்தைகள் ரெடியூஸ் தி ட்ராப் அவுட்ஸ், இடைநிற்றலை வந்து தவிர்க்கக்கூடியதும் அப்படின்னு பார்க்கும்போது இன் ரூரல் ஏரியால நம்மளுக்கு சேலஞ்சஸா இருக்கு. ஏன்னா அவங்களை நம்ம ஐடென்டிபிகேஷன் பண்ண, பிகாஸ் வந்து அவங்களுடைய எக்கனாமிக்கல் பாவர்ட்டி அது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அதனால நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்னுடைய குடும்பம் வந்து வறுமையில இருக்கு அப்படின்ற அடிப்படையில குழந்தைகள் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாகுது. அதனாலதான் டிராப் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு பிரைமரி லெவல்ல உங்களுக்கு அதிகமா இருக்கு. இது ஒரு நம்மளுக்கு சேலஞ்ச். அதனால பள்ளி மாணவர்களை வந்து நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியல அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா செகண்டரி எஜுகேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அப்படின்றது வந்து நம்ம வந்து 10th + 2 3 சிஸ்டம் தான். +10th + 2 + 3 சிஸ்டம் நம்ம ஆக்சுவலா. இப்ப வந்து ஏன் வந்து 10th + 2 சிஸ்டம் கொடுக்குறோம்? இப்ப செகண்டரி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 10th முடிச்ச உடனே +2 சிஸ்டம். இதான் வந்து ஸ்கூல்ல செகண்டரி லெவல்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஹையர் செகண்டரி லெவல்ல வரைக்கும் பையன் அப்படித்தான் படிப்பான். அதுக்கடுத்து +3 சிஸ்டம்ஸ். இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து 2020 வேற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருக்காங்க. சோ தமிழ்நாடுல இப்ப பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப வித் போக்கஸ் ஆன எதை இந்த 10th + 2 சிஸ்டம் எதை போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா சயின்ஸ், காமர்ஸ், ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ். அதாவது அறிவியல், அதே மாதிரி வந்து வணிகம், அடுத்து வந்து ஹியூமானிஸ்டிக் சப்ஜெக்ட், மனிதநேயம் தொடர்புடைய சப்ஜெக்ட் தான் இவங்க கான்செப்ட். த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத வந்து லிட்ரஸி ரேட்டா இன்க்ரீஸ் பண்ணணும், மாணவர்களை பள்ளிக்கு வர வைக்கணும், தக்க வைக்கணும், டிராப் அவுட்ஸ் நிக்கணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ சைக்கிள் கொடுப்பாங்க. அங்க வந்து எஸ்எஸ்சிஏவும் ஆர்டிஐனுடைய இதுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இங்க வந்து பைசைக்கிள் கொடுக்குறது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து, அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா ஐசிடி பேஸ்டு. அங்க வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. ஐசிடி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து கற்றலுக்கு வந்து பயன்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐசிடி இல்லாம கற்றல் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கற்றல் வந்து சும்மா இன்னும் புத்தகத்தை வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஐசிடி அப்படின்னு போகும்போது ஒவ்வொரு கான்செப்டையும் அவங்க விஷுவலா பார்க்கும்போது, வீடியோ கான்டென்ட்டை பார்க்கும்போது, வெவ்வேறு விதமான கான்டென்ட் பார்க்கும்போது ஈஸியா அவங்களால லேர்னிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஐசிடி இல்லாம இப்ப வந்து லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. டு என்ஹேன்ஸ் தி அக்சஸ் டு தி செகண்டரி எஜுகேஷன். அப்ப ஈஸியா வந்து அணுகல், ஸோ ஈஸியா அந்த அணுகக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்குறதுனாலதான் உங்களுக்கு வந்து இவங்களால என்ன பண்ண முடியுது, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனையும் கொடுக்க முடியுது. அதே இது வந்து ரிட்டர்ன்ஸ், மாணவர்களை இடைநிற்றலை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடிய விஷயங்கள ஒரு சேலஞ்சிங் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நீட் அப்படின்றது பார்த்தோம்னா மருத்துவ தேர்வுக்கு தயாராகக்கூடிய. சோ அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி, தேசிய தகுதி தேர்வு மற்றும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அப்படின்றது அது நீட்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஹேஸ் இம்பாக்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மெடிக்கலுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து நீட்ன்றது ஒரு நம்மளுக்கு ஒரு சரிவத்தான் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் இதுக்கான ப்ரிப்பரேஷனையும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. அடுத்து வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர் பீயிங் தி ஸ்ட்ரென்த் அண்ட் டு ப்ரொவைட் தி ஆல்டர்னேட்டிவ் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ என்ன, அதாவது இதனுடைய கவர்மெண்ட் என்ன இப்ப வந்து காலேஜ் எஜுகேஷன் வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. நான் முதல்வன் அப்படின்னா நான் முதல்வன் ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா
தமிழ்நாட்டில இருந்து டிகிரி முடிச்சு வெளியேறக்கூடிய மாணவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவா இருக்கு. அப்ப இந்த வேலை வாய்ப்பு குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அனலைசிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்கில், அதாவது திறன் ஓரியன்டா வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை கம்மி. ஆனா நாலேஜ் அகடாமிக் ஓரியன்டா வர்றாங்க, ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா ஸ்கில் ஓரியன்ட் அந்த பர்டிகுலர் ஜாப், இப்ப வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இல்ல ஒரு மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆக்சுவலா வந்து ஸ்கில் பேஸ்ன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காளான் வளர்ப்பை பத்தி சொல்லி தந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு லெபார்டரி இல்ல பிளட் டெஸ்ட் எப்படி பண்றது, அந்த மாதிரி லேப் ஓரியன்டா இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் அவங்க கொடுக்கும்போது அப்ப வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கில்லோட வரும்போது ஒரு ஏதாவது ஒரு லேப்ல போய் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் என்ன பைத்தானை வந்து அவங்களுக்கு அங்க வந்து கொடுத்து ஸ்கில்டா உருவாக்கி வெளியே வரும்போது அந்த பைத்தான் வந்து அவங்களுக்கு லேட்டர் பீரியட்ல அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வருவாங்க. இதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அங்க ஸ்கில்ல உருவாக்கி வந்து நல்ல ஒரு ஆர்டிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வரலாற்றுல உருவாக்குறோம். இல்ல வந்து கதை கட்டுரைகள் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்ல அவங்களை வெளியேற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த நான் முதல்வன்னு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நீங்க ஆல்டர்னேட்டிவ் கேரியர்ஸ், நீ டிகிரி முடி, ஆனா டிகிரி முடிச்சுட்டு போ, ஆனா வந்து உனக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை எது மூலமா உருவாக்குறாங்கன்னா தொழிற்கல்வி மூலமாக உருவாங்க, ஒகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்றதான். அடுத்து ஹையர் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, அதுல வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஏன்னா நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ், பொறியியல் கல்லூரிகள் அண்ட் செவரல் யூனிவர்சிட்டிஸ், பல பல்கலைக்கழகங்கள், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி நோட்டபிள், அதே மாதிரி ஐஐடி, அது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல இருக்கக்கூடியது வந்து நோட்டபிள். டாப் லெவல் ரேங்கிங்ல பார்த்தோம்னா ஐஐடி வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு மெட்ராஸ் ஐஐடி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகும், செகண்டுக்கு வரும். அந்த ரேங்க் பார்த்தோம்னா டாப் ரேங்க்ல இருக்கப்போ டாப் ரேங்க்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், பாரதியார் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இஸ் ஏ சம் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது. இது எதை வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நாக் அக்ரிடேஷனை பேஸ் பண்ணியும் வரக்கூடியதையும் வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ஆர்எஃப் ரேங்கிங் வரக்கூடியதையும் வச்சும் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய குவாலிட்டியை நம்ம டிசைட் பண்றோம். நாக் அக்ரிடேஷன்ல அவங்க என்ன அந்த இம்பாக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வச்சும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன். அப்போ அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹையர் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இருக்கு. பிரைமரில இருந்து தொடங்கி ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் ஸ்ட்ராங்கா கொண்டு வரோம் நம்ம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படின்றது. கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ரொமோட், நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய பாலிசி ப்ரொமோட் பண்றதுல போனதுலேயே நான் சொன்னேன், இடைநிலை கல்விக்கே சொன்னேன், செகண்ட் எஜுகேஷன்ல ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங், திறனை கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதான், திறனை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான். அடுத்து ஹையர் எஜுகேஷன்ல முக்கியமானது ரிசர்ச். ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் இல்லாம ஹையர் எஜுகேஷன் கிடையாது. ஸோ அது மாதிரி ரிசர்ச் டீச்சிங் மட்டும் இங்க கிடையாது. அடுத்து இன்னொன்று வந்து டெக்னாலஜிக்கல் அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை நோக்கி வந்து கல்வியை வந்து கொண்டு போறது அப்படின்றது, அதை நோக்கி மூவ் பண்றது. அப்ப இந்த மூணுமே ஸ்கில் பேஸ்ட் இருக்கணும், ஹையர் எஜுகேஷன்ல ரிசர்ச் இருக்கணும், டெக்னாலஜி பேஸ் இருக்கணும். இந்த மூணையும் பேஸ் பண்ணி வர்றதுனால தான் நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷன் வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மூலமா குவாலிட்டிஸை கொண்டு வராங்க. இங்கவும் சேலஞ்சஸ் இருக்கு. என்ன சேலஞ்சஸ் இன்க்ளூட் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த விலை மலிவா, அதாவது ரொம்ப குறைவான அமௌண்ட்ல இப்ப இன்ஜினியர் காலேஜ் எல்லாம் நிறைய அட்மிஷன் போடுறாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு சேலஞ்சிங் நம்மளுக்கு இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு குவாலிட்டி கிடைக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி ரிசர்ச் ஃபண்டிங் எல்லாத்துக்கும் வந்து நிறைய சஃபிஷியன்ட் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இன் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். அப்ப அதுக்கும் நம்மளுக்கு ஒரு சேலஞ்சஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் அகடாமிக்கல், அதாவது வந்து தொழிற்சாலைகள் மற்றும் கல்வி நிலையங்கள், இந்த ரெண்டும் வந்து அதனுடைய கொலாபரேஷன் அப்படின்றது வந்து பண்ணும்போது அதுல கொலாபரேட் பண்ணி இயங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுலயும் நம்மளுக்கு வந்து என்ன நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றதான். ஸோ இது ஹையர் எஜுகேஷன்ல குவாலிட்டி கொண்டு வரக்கூடிய எஜுகேஷன். தென் அடுத்து இதனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இதனுடைய முடிவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா வந்து தமிழ்நாடு ஹஸ் மேட் எ ரிமார்க்கபிள் ப்ராக்ரஸ் இன் எஜுகேஷன். அப்ப கல்வியில வந்து நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறதுனால தான் நம்மளால லிட்ரஸி ரேட்லயோ அந்த ரிமார்க்கபிளா வந்து ஒரு சரியான ஒரு ரேட்ல நம்ம க்ரோத் ரேட்ல இருக்கும் அப்படின்றது, வித் ஹை லிட்ரஸரி ரேட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதிகப்படியான வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டே போறோம். ஆனா பட் இது இருந்தாலும் however the challenges such as bridging the rural urban disparities. ஆனா பட் இது இருந்தாலும் கூட இந்த கல்வியை வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரூரல் அர்பன் அந்த டிஸ்பார்ட்டிஸ், அந்த வேறுபாடே இருக்கக்கூடாது, அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, டிஸ்பார்ட்டிஸ் இருக்கக்கூடாது. அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன லிட்ரேச்சர் ரேட் வருதோ அதே இது ரூரல்ல வர்ற அளவுக்கு நம்ம தரம் உயர்த்தணும், கொண்டு வரணும். அது ஒரு சேலஞ்சிங் நம்மளுக்கு. அதை பிரிட்ஜிங் பண்றத நம்மளுக்கு அதுல கேப் இருக்குது அப்படின்றதுதான். அடுத்து வந்து என்ஹென்ஸ் இன் தி எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்.
வேலைக்கு போகக்கூடிய வேலை திறன்கள் ஓரியன்டா அவங்களை வெளியேற்றணும் அப்படின்றதான். அடுத்து வந்து அப்கிரேடிங் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்ப இருக்கக்கூடிய வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து நம்ம வந்து அப்கிரேடிங் பண்றது. குறிப்பா வந்து பிரைமரி ஸ்கூல்ல டிஜிட்டல் கிளாஸ் ரூம் கொண்டு வருது. அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஐசிடி அப்படின்ற அந்த இது கொண்டு வருது. இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஃபோக்கஸிங் பண்ணும்போது இன் ஃபியூச்சர்ல நம்மளுடைய இது வந்து ரொம்ப ஹையர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து 2021 அப்படின்றது படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல வந்து மொத்தம் அரௌண்ட் வந்து 58,000 ஸ்கூல்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 58,000 ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. பிரைமரி அப்பர் பிரைமரி எல்லாமே. இப்ப தனித்தனியா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஏன்னா வந்து இப்ப கரண்ட் நம்ம வேல்யூ சொல்லல, 2025 வேல்யூ சொல்லல, 2021 வேல்யூ தான் நம்ம வச்சு பேஸ் பண்ணி சொல்றோம். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் வந்து 37,579 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுல இப்ப அதை பிரிச்சு பார்த்தோம்னா பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுல பிரைமரி ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் இருக்குன்னா 24,310 ஸ்கூல். மிடில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7,024 ஸ்கூல். ஹை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3,135 ஸ்கூல். ஹையர் செகண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 3,110 ஸ்கூல். அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இதை பிரிச்சு பார்த்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மொத்தம் வந்து 37,579. அதுல பிரைமரி எவ்வளவு, மிடில் எவ்வளவு, ஹை ஸ்கூல் எவ்வளவு, ஹையர் செகண்டரி எவ்வளவு தனித்தனியா பார்த்தோம். மொத்தமா தான் ஸ்கூல் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு பார்த்தா 8,328. இது ஒரு அப்ராக்சிமேட் வெளிப்பா, அக்யூரேட் வெளி கிடையாது. ஸோ அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 ஸ்கூல்ஸ். அதாவது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள். அரசு அந்த அவங்களுடைய சேலரி அவங்களுடைய இது தொடர்புடைய எல்லாமே அவங்க நிதி உதவி பெறும் பள்ளிகள். அது நிதி உதவி அரசு கொடுப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னா தனியார் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், அதாவது தனியார் இருக்கக்கூடிய தனியார் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கூல்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் அதுல வருவாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் 12,000 ஸ்கூல்ஸ் இருக்காங்க. காலேஜஸ் வந்து டோட்டலா வந்து அரௌண்ட் தமிழ்நாட்டில் வந்து 2,800 காலேஜஸ், 7 காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 62 யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ இந்த அடிப்படையில நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய குவாலிட்டி எஜுகேஷனுக்கான வினாக்கள் கேட்கப்படக்கூடிய எல்லா வினாக்களையும் நீங்க இந்த ஒரு வீடியோவை இன்னைக்கு பாத்தி அப்படின்னா அந்த குவாலிட்டி வச்சு, ஏன்னா பொதுவா வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய லிட்டரசி ரேட்டை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டோம், அதை விட நம்ம கூட இருக்கணும்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ அதை விட இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அதை கேட்கிற விட தமிழ்நாடுல எக்ஸாமினேஷன் நடக்கணும்னா தமிழ்நாடு ஓரியன்டா கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பகுதியில நல்லா படிச்சு அதுல எப்படி வினாக்கள் கேட்கிறாங்க அப்படின்றது ப்ரீவியஸ் இதுல எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கதையும் நீங்க பார்க்கும்போது இந்த கான்டென்ட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும் என்று கூறி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து வரக்கூடிய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத பத்திய ஒரு கான்செப்ட் தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் நன்றி.